ய ஏஷோந்தராதித்யே ஹிரண்மயः புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசः ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணः. உபனிஷத்துக்கள் பகவானை வர்ணிக்கும் பொழுது அவர் சூரிய மண்டலத்துக்குள்ளே ஒரு அழகான வடிவத்தோடு காட்சியளிக்கிறார் என்று கூறுகின்றன. தியானம் செய்யும் பொழுது பகவானை பல இடங்களில் தியானிக்கும் மரபு உண்டு. நம்முடைய கண்களில் இருப்பதாக தியானிக்கலாம், சூரியனுக்கு நடுவில் இருப்பதாக தியானிக்கலாம், நம்முடைய ஹிருதயத்துக்குள் இருப்பதாக தியானிக்கலாம் என்றெல்லாம் உபனிஷத்து சொல்லுகிறது. அதில் சூரியனுக்குள் இருக்கும் பெருமான் இருக்கிறாரே, அவரை பார்த்தோம் என்றால் ஹிரண்மயः புருஷோ திருஷ்யதே, தங்கமயமான ஒருவர் பரமாத்மா சேவை சாதிக்கிறார். ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹா, அவருடைய மீசையும் பொன்னை போல் இருக்கிறது. அவருடைய குழல் கற்றை இருக்கிறதே, அதுவும் தங்கத்தை போல் ஹிரண்யத்தை போல் இருக்கிறது என்று உபனிஷத்து பாடுகிறது. இதை பார்க்கும்போது நமக்கு தோன்றும், அப்போ பகவானும் என்ன மீசையெல்லாம் வைத்திருப்பாரா? அந்த மீசையும் மஞ்சள் நிறத்தில் இருக்குமா தங்கத்தை போல? அப்போ என்ன அவர் நம்முடைய பாரதத்தில் பிறந்தவர் கிடையாதா? சில மேலை நாடுகள், அமெரிக்கா முதலான நாடுகளில் தானே அவர்களுக்கு தங்கத்தை போன்ற இனத்திலே தலைமுடியெல்லாம் இருக்கிறது. ஒருவேளை அங்கு எங்காவது பிறந்தாரோன்னு சந்தேகம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது தங்கம் என்று சொன்னால் தங்கத்தை போல் மஞ்சளானது என்று பொருள் கிடையாது, தங்கத்தை போல் ஆசைப்படத்தகுந்ததாக இருக்கும் என்று பொருள் கூறுகிறார்கள். பகவானுடைய வடிவம் தங்கம்னு சொன்னால் இல்லையே, எல்லா இடத்திலும் கருப்பு நிறம்தானே பகவானுக்கு சொல்லப்பட்டுள்ளது. நீருண்ட கார்மேகம் எப்படி இருக்குமோ அதை போலத்தானே பகவான் இருப்பார் என்றால் உண்மைதான். ஆனால் அந்த திருமேனியை பார்த்த உடனே அதை அடைய வேண்டும் என்கிற ஆசை நமக்கு ஏற்படுகிறது. தங்கத்துக்கும் இந்த பண்பு உண்டு அல்லவா? தங்கத்தை பார்த்த உடனே கண்ணெல்லாம் ஜொலிக்கிறது. இப்படி நகைக்கடைக்கெல்லாம் போவோம், ஏன் வாசல்ல தாண்டி போயிட்டு இருந்தா கூட திரும்பி பார்த்தா அப்படியே கண்ணு மலர்ந்து போயிடும். மற்ற சாமான்கள் எல்லாம் வச்சிருப்பா, பார்த்தா ஒன்றும் கண்ணு பண்ணாது. ஆனால் தங்கத்தை பார்த்தா மட்டும் மலர்கிறது, அடைய வேண்டும் என்கிற ஆசை பிறக்கிறது. அதே போல பகவானுடைய திருமேனி அவ்வளவு ஈர்க்கும் தன்மை உடையது. அதை பார்த்தாலே அடையும் ஆசை நமக்கு பிறக்கிறது. அதனால தங்கத்தை போன்ற திருமேனி, தங்கம் போன்ற மீசை, தங்கம் போன்ற திருமுடி என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. அப்ப பகவானுக்கு மீசை உண்டு என்று உபனிஷத்து சொல்லுகிறது. ஆனால் நாம இத்தனை நாளா 60 திவ்யதேசங்களை சேவித்து விட்டோம். ஆனால் இதுவரைக்கும் மீசையோடு ஒரு இடத்திலும் பகவானை தரிசிக்கவில்லை. அந்த குறை தீர இதோ திருவல்லிக்கேணியிலே வேங்கட கிருஷ்ணனான மூலவர் பெருமான் அழகான மீசையோடு, கண்ணன் பார்த்த சாரதி அன்று எப்படி இருப்பாரோ அதை போன்ற பெரிய மீசையோடு பகவான் காட்சி அளிக்கிறார். அது இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்றே சொல்லலாம். அந்த வேங்கட கிருஷ்ண பெருமானைத்தான் தரிசித்துக் கொண்டு வருகிறோம். பகவான் நின்ற திருக்கோலத்தில் ஆசன பீட்டம், தாமரைக்கு மேலே 2 திருவடிகளையும் நன்றாக பதித்து கொண்டு, உனக்காக நான் வந்துவிட்டேன், இனி எங்கும் செல்வதாக இல்லை, இந்த திருவடிகளை நீ பற்றலாம் என்று தன்னுடைய திண்மையை காட்டிக்கொண்டு நிற்கிறார். வலக்கையாலே தன்னுடைய திருவடிகளை பற்று என்று நமக்கு காட்டுகிறார். இடக்கையிலே சங்கத்தை கொண்டு, அன்றைக்கு பார்த்தசாரதி எம்பெருமான் சங்கத்தால யுத்தத்தையே ஜெயித்தாரே, அதை போல் இந்த சங்கத்தை கொண்டு நம்முடைய உள்ளங்களையும் பகவான் ஜெயிக்கிறார். இது அவருடைய வடிவம். அழகான நீண்ட திருவபிஷேகம், அதுக்கு கீழே திருமுக மண்டலம், பெரிய மலர்ந்த கண்கள், அழகான மீசை, ஏதோ பேசுறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, என் திருவடிகளையே சரணமாக பற்று என்று பேசுவது போல அழகான வாய் அமைப்போடு பகவான் இருக்கிறார். மெரிய நீண்ட ரொம்ப ஒல்லியான திருமேனி. நாம மேல ஆபரணங்கள் எல்லாம் சாத்தி பார்த்தோம்னா அவனா கொஞ்சம் பருமனா இருக்கிற மாதிரி தெரிவாரே தவிர, வெறும் அவருடைய திருப்பரி 8 மட்டும் இருந்தா ரொம்ப மெலிந்த திருமேனியோடு உயரமாக நாம போய் நின்னோம்னா நமக்கு மேல ஒரு 4-5 அடி பெருமான் இருப்பார். அதுக்கு மேல கிரீட்டம் ஒரு 2 அடிக்கு இருக்கும். அவ்வளவு பெரிய திருக்கோலத்தோடு பகவான் காட்சி அளிக்கிறார். அவருடைய திருவடிகளையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இதெல்லாம் மூலவர் இருக்கக்கூடிய வடிவம். அடுத்தது அவருக்கு வலப்புறத்திலே என்றும் பெருமானை விட்டு பிரியாதவளான தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ருக்மிணியான வடிவத்தில் காட்சி அளிக்கிறார். ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி நித்திவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி
என்று விஷ்ணு புராணத்தில் பராசரர் தெரிவிக்கிறார். பிராட்டி பகவானை விட்டு பிரிந்து இருப்பதே கிடையாது, அவரை விட்டு அகலகில்லேன் இறையும் என்று சொல்லிக்கொண்டுதானே மார்பிலே அமர்ந்திருக்கிறாள். அப்ப அந்த பெருமானுக்கு அருகிலேயே ருக்மிணியாக, அவர் ராமனா பிறந்தா இவள் சீதையாக பிறக்கிறாள், கண்ணனாக பிறந்தால் ருக்மிணியாக பிறக்கிறாள். அந்தந்த அவதாரத்தில் பகவானுக்கு தகுந்தபடி தன்னை அமைத்துக் கொண்டு பிறக்கிறாள் அல்லவா, அது ருக்மிணி பிராட்டிக்கு இருக்கும் அழகு. அவளும் அழகான நல்ல கல்யாணமான வடிவம், இளமையான வடிவது. இளமை இருக்கட்டும், எப்பவுமே இளமை பிராட்டிக்கு மாறாது என்று சொல்லுகின்றன உபனிஷத்துக்கள் எல்லாம். அதோடு அழகா நல்ல மடிசார் உடுத்திக்கொண்டு திருக்கல்யாணம் நடந்த ஒரு திருக்கோலத்திலே இந்த இடத்துல ருக்மிணி தாயாரை நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். அந்த தாயாரும் பெருமானும் சேர்ந்து இருக்கிறார்கள். கண்ணனுக்கு பிராட்டினிடத்தில் அவ்வளவு ஆசை. கீழே கதை சொன்னேனே, ருக்மிணிக்கு சிசுபாலனோடு திருமணத்தை நிச்சயித்திருந்தார்கள். என்னால் முடியாது, கண்ணனைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று செய்தியெல்லாம் கடிதாசி காதல் கடிதம் எழுதி கண்ணனுக்கு அனுப்பி வைத்தாள். அதை படிச்சுட்டு கண்ணன் சொல்றார், ஓ தேவல, ருக்மிணிக்கு ரொம்ப மன வலிமை உண்டு போல் இருக்கு, அதனால தான் இவ்வளவு தூரம் ஸ்லோகமெல்லாம் எழுத முடிந்திருக்கிறது. என்னால் ருக்மிணியை நினைத்தால் அடுத்த வார்த்தை பேச முடியவில்லை, அவ்வளவு தூரம். ததா அகமபி தச்சித்தா நித்ராம்ச ந லபே நிஷி என்று கண்ணன் தெரிவிக்கிறார். ருக்மிணியை நினைச்சு நினைச்சு என்னால் இரவுகள் கூட தூங்க முடியவில்லை. அவளை பற்றி எழுதணும்னா ருக்மிணிக்கு காகிதம் தெரிஞ்சிருக்கு, பேனா தெரிஞ்சிருக்கு, எழுதுறதுக்கு பாஷை சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சிருக்கு, நன்னா ஸ்லோகம் எழுதியிருக்கா, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ருக்மிணி என்று நினைத்தாலே கண்களில் தண்ணீர் பெருகிறது, தூக்கம் இல்லாமல் இரவு முழுதும் நான் புரண்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளவு ஆசை எனக்கும். தச்சித்தகா, அவளிடத்திலேயே மனசு ஒன்றி இருக்கிறதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அவ்வளவு தூரம் அந்யோன்யம் ஒருவருக்கொருவர் இணை பிரியாதவர்களாக ருக்மிணி பிராட்டியும் வெங்கடகிருஷ்ணனான பெருமானும் சேவை சாதிக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேரும் கிழக்கு நோக்கி கர்ப்பகத்தில் நடுவுல இருப்பா. அடுத்தது ருக்மிணி பிராட்டிக்கு வலப்பக்கத்தில் இவர் தெற்கு நோக்கி, இது கிழக்கொல்லியோ, தெற்கு கிழக்குன்னா மேல வடக்க நோக்கி பலராமன் எழுந்தருளி இருக்கிறார். ருக்மிணி தாயார் இப்படி இருக்கார்னா அவருக்கு பர்பெண்டிகுலர், இந்த பக்கம் 90 டிகிரி திரும்பி வடக்கு நோக்கி இருந்து கொண்டு பலராமனை நாம் சேவித்துக் கொள்ளலாம். அடுத்து பார்த்து வெங்கடகிருஷ்ணன் எம்பெருமானுக்கு இடது பக்கத்தில், அவருக்கு பக்கத்திலேயே கிழக்கு நோக்கி ஒருத்தர் இருக்கார். மொத்தம் 4 பேர் சேவிக்கணும். வெங்கடகிருஷ்ணன் ருக்மிணியை தவிர இந்த பக்கம் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு இருக்கார், வெங்கடகிருஷ்ணனுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கார், தெற்கு நோக்கி 2 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாருன்னால் வடக்கு நோக்கி தாயாருக்கு அருகிலே இருப்பவர் தான் பலராமன், பெருமானுக்கு அருகிலே இருப்பவர் தான் சாத்யகி. சாத்யகி என்பவர் ஒரு வகையில் கண்ணனுக்கு 1 விட்ட 2 விட்ட ஒரு சகோதரன், தம்பின்னு வச்சுங்களேன். கண்ணனுக்கு தேரோட்டும் கைங்கரியமும் செய்திருக்கிறார். அவர் கண்ணனுக்கு அருகிலேயே நண்பனாக நின்று கொண்டிருக்கிறார். அடுத்தது தெற்கு நோக்கி 2 பேர், இந்த மூலையில் உற்சவருக்கு அந்த பக்கம் அருகில் தெற்கு நோக்கி 2 பேர் பெரிய வடிவத்தில் இருப்பார்கள். ஒருத்தர் பிரத்யும்னன், கண்ணனுடைய நேர் பிள்ளை, கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த மூத்த பிள்ளைக்கு பிரத்யும்னன் பெயர். அவர் யார் என்றால் காமதேவன் இருக்காரே மன்மதன், அந்த மன்மதனே தான் வந்து கண்ணனுக்கு மகனாக பிறந்தார். காமனை பயந்த காளைன்னு ஆழ்வாருடைய பாசுரம். காமன் மன்மதன், அந்த மன்மதனையே பிறப்பித்த காளை இளைஞன் கண்ணன் தானே. என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு முறை சிவபெருமானிடத்துல அபச்சாரப்பட்டு சிவபெருமான் அவனுடைய உடலை எரித்து விட்டார். திரும்ப உடலை பெற வேண்டும், அதனால கண்ணனுக்கு மகனாக வந்து பிறந்தாராம். அப்ப அப்பாவுக்கு இருந்த அளவுக்கு அழகில்லை, மன்மதனை விட பல மடங்கு கண்ணனுக்கு அழகு அதிகம்னு தெரிவிப்பார்கள். அந்த பிரத்யும்னன் இருக்கிறார். அடுத்தது பிரத்யும்னனுடைய மகன், அவனுக்கு அனிருத்தன் என்று பெயர். இவர்கள் 2 பேரும் கூட கோலத்திலே உள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்கிறார்கள். அப்ப வெங்கடகிருஷ்ண பெருமான், அவருக்கு வலப்பக்கம் ருக்மிணி தாயார், அவருக்கு வலப்பக்கம் பலராமன். வெங்கடகிருஷ்ணனுக்கு இந்த பக்கம் சாத்யகி, அடுத்து பிரத்யும்னன், அனிருத்தன். இத்தனை பேர் மூலமூர்த்திகள் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே காட்சி அளிக்கிறார்கள். இது மூலவர்கள். இந்த ஊரை பற்றி திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி, பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். அதுல கண்ணன் தான் இங்கு உரைகிறார். வெங்கடகிருஷ்ணனை கண்ணன் என்று ஸ்பஷ்டமாக பாடுகிறார். விற்பழு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவந்தன்னை புறம் எரி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை சித்தவபணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் பாசுரம். இந்த பெருமானை இந்த ஊர்ல தான் பார்த்தேன், இவர் கண்ணன் 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 என்று சொல்லுகிறார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ என்ன பாடுறார்னால், கண்ணன் கம்சனை கொல்வதற்காக போனாரோ இல்லையோ, போகும்போது கம்சன் என்ன சாக்கு சொல்லி அழைத்திருந்தான், ஒரு பெரிய தனுர் யாகம், ஒரு வில் விழவு, வில்லை வைத்து செய்யக்கூடிய ஒரு விழா யாகம். அந்த யாகத்துக்காகத்தான் கண்ணனை அழைத்திருந்தான் கம்சன். அந்த யாகத்தையும் கண்ணன் அடித்தார்,
கம்சனையும் அழித்தார், அவனுடைய மல்லர்களையும் அழித்தார், குவலயாபீடம் என்கிற யானையும் அழித்தார், அந்த யானையினுடைய பாகன் ஒருவன் இருந்தான், அவனையும் அழித்தார். 5 பேரை அழிச்சிருக்காரா? யாகம், கம்சன், மல்லர்கள், குவலயாபீடம், பாகன். ஆனா அழித்த வரிசை என்ன தெரியுமா? முதல்ல தனுசு, அப்புறம் யானை, அப்புறம் பாகன், அப்புறம் மல்லர்கள், அப்புறம் கம்சன். இதுதான் கண்ணன் அழித்த பிரகாரம் புராணத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா ஆழ்வார் பாட்டை பாருங்க, விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும். கம்சனுக்கு அப்புறம் மல்லர்களை கொன்னது போல சொல்றார், அப்புறம் வேழம் யானையை கொன்னதா சொல்றார், அப்புறம் பாகனை கொன்னதா சொல்றார். இல்லையா சுவாமி, இப்படி வரிசை இல்லையே. தனுர்யாகம், யானை, பாகன், மல்லர்கள், கம்சன், இந்த வரிசையில தானே கொன்னார். ஆழ்வாருக்கு ஏன் கதை தெரியாதா, தப்பா பாடிட்டாரான்னு நமக்கு தோணும். அப்படி அர்த்தம் கிடையாது, ஆழ்வாருக்கு நன்னா தெரியும். அப்ப ஏன் தெரியுமா கிரமம் மாத்தி பாடினார்? அவர் இத்தனை பேரையும் இப்படி ஒரு கண்ணி இமைப்பதற்குள்ள சொடக்கு போடுறதுக்குள்ள கொண்டு முடிச்சுட்டாராம். இதுல எது முன்னால் எது பின்னால் என்றே சொல்ல முடியவில்லை. அவ்வளவு வேகமா எல்லாமே நடந்து போச்சு. அதனால ஒரு க்ஷணத்துல கொன்னபடியாலே முன்பின் ஆழ்வார் வேண்டுமென்றே மாற்றி பாடினார். இப்படி பாடினதானே க்ஷணம் தெரியாதுன்னு சொல்லணும். பொதுவா ஒரு விஷயம் வேகமா நடந்துருத்தா என்ன சொல்லுவோம்? சுவாமி இவர் வந்திருந்தாரா, இவர் இந்த இடத்துல கால் வழுக்கித்தா, இவர் கீழே விழுந்தாரா, அவர் கை பிடிச்சாரா, இப்படி சொல்லும் பொழுது ஒரு 2 விஷயம் முன்ன பின்ன நடந்து மாத்தி மாத்தி சொல்லுவோம் இல்லையோ? ஒரே காலத்தில் பல விஷயங்கள் நடந்தா மாத்தி மாத்தி சொல்லுவோம். அதை போல வேணும்னே ஆழ்வார் பாடுறார். எதுக்குன்னா அப்பதான் இதையெல்லாம் எவ்வளவு வேகமாக கண்ணன் செய்தான் என்று புரிந்து கொள்ள முடியும். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ, இத்தனை பேரும் அழிந்து போகும்படிக்கு செற்றவன் தன்னை, அவர்களெல்லாம் அழித்தவர் கண்ணன் தானே. அது மட்டுமல்ல, சிவன் உரு துயர்களை தேவை, சிவனுக்கு பெரிய சாபம் ஏற்பட்டது, தோஷம் ஏற்பட்டது. அந்த துயரத்தையும் போக்கி கொடுத்தவன் இந்த கண்ணன் எம்பெருமான் தான். பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை. பத்தலர்னா விரோதிகள், பகைவர்கள்னு அர்த்தம். அந்த பகைவர்களான துரியோதனன் முதலானவர்கள் 100 பேரும் அடிந்து போகும்படிக்கு பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு. கையில சங்கம் கிடையாது, சக்கரம் கிடையாது, சார்ங்கம் கிடையாது, தண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாட்டை மட்டும்தான் கையில, ஒரு கோல், ஒரு சாட்டையை வைத்துக்கொண்டு கடிவாளத்தை பிடித்து கொண்டு அந்த யுத்தத்தையே பகவான் நடத்தினாரே. அப்படி கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்னானை, தேரில் முன்னால் அமர்ந்தான் கண்ணன் தெரிவிக்கிறார். இது என்ன சுவாமி, எல்லாருமே முன்னாடி தானே உட்காரணும், டிரைவர் இப்பவும் முன்னாடி தானே உட்கார்றார். எங்கேயானு பார்த்துருக்கீங்களா? பேசஞ்சர் முன்னாடி உட்காந்து டிரைவர் பின்னாடி உட்காந்து ஓட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்திலேயும் அப்படித்தானே தேர் இருந்திருக்கும். எல்லா சாரதிகளுமே முன்னால் தானே அமர வேண்டும். ஆழ்வார் எதற்கு குறிப்பிட்டு முன் நின்னானைன்னு தெரிவிக்கிறார் என்றால், எல்லா சாரதியும் முன்னாடி இருக்கலாம், ஆனா கண்ணன் முன்னாடி இருந்தது சாதாரணமாக கிடையாதான். அர்ஜுனன் பேரில் ஒரு அம்பு பட வேண்டும் என்றால் கண்ணனை தாண்டித்தான் பட முடியும். அந்த அளவுக்கு ரட்சித்தாரோ. எப்பவுமே முன்னாடி நின்று நடத்துறதுன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி இருப்பவர்களுக்கு பாதிப்பு வராமல் காத்து கொடுப்பதுதானே முன்னாடி நிற்பது. அதை போல கண்ணன் எத்தனை அம்புகள் வந்தாலும் தன்னுடைய உடம்புல தான் முதல்ல வாங்கிப்பாராம். அவரை தாண்டித்தான் அர்ஜுனனை ஒருவர் தாக்கவே முடியும். அதனால கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர். என்ன ஆச்சரியம் பாருங்கோ, உலகமே பகவானுக்கு சொத்து. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார்? பார்த்தந்தன் தேர். இந்த தேர் கண்ணனுக்கு சொந்தம் கிடையாது, தேர் அர்ஜுனனுக்கு சொந்தம். இவர் என்ன பண்ணார்? தேர் ஓட்டினார். சுவாமி, தேர் ஓட்டுறதெல்லாம் ஒரு காரியமானால் கண்ணன் அர்ஜுனனுக்காக பண்ணுவார். அவ்வளவு அன்பு பார்த்தனிடத்திலே, அர்ஜுனிடத்திலே. அவன் பிரார்த்தித்ததற்காக தேரோட்டும் இழிதொழிலை கூட பகவான் செய்ய ஒப்புக்கொண்டார். பார்த்தந்தன் தேர் முன் நின்னானை, முன்னால் நின்று கொண்டு அர்ஜுனனை ரட்சித்து கொடுத்த பெருமை கண்ணனுக்கு உண்டு. பல இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு நாள் கர்ணன் ஒரு பெரிய ஆக்னேயாஸ்திரத்தை அந்த தேரிலே விட்டான். தேரே எரிஞ்சு போயிருக்கணும். ஆனா தேர் எரியவே இல்லை, ஒண்ணுமே பாதிப்பு இல்லை. கண்ணன் தேரை அழைத்து கொண்டு திரும்ப சாயங்காலம் யுத்தம் முடிந்து கூடாரத்துக்கு போனார்கள். பொதுவாக வழக்கம் எப்படின்னால், கண்ணன் முதலில் தேரிலிருந்து இறங்கணுமா, வந்து இப்படி கையை கொடுக்கணுமா அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் கண்ணன் கையை பிடிச்சிட்டு அவனுடைய காலை எடுத்து கண்ணன் தோல்ல வச்சு தான் கீழே இறங்குவானோ. படிக்கட்டெல்லாம் கிடையாது, சாரதியினுடைய தோள் மேல காலை வச்சுத்தான் ரதி கீழே இறங்குவார். இப்படித்தான் அர்ஜுனனும் பண்ணி கொண்டிருந்தான். ஒரே ஒரு நாள் கண்ணன் கேட்டாராம், அர்ஜுனா இன்னைக்கு மட்டும் நீ கொஞ்சம் முதல்ல இறங்கிடு, நான் இறங்கவில்லை, நீ முதல்ல இறங்குன்னு சொன்னா அர்ஜுனனுக்கு கோபம். என்னது, நீதானே வந்து இந்த காரியம் எல்லாம் பண்ணோம், நீதானே தேரோட்டின்னு கேட்டார். கண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாராம். உனக்கு போய் கீதை 700 ஸ்லோகம் உபதேசித்தேனே, நான் பரம்பொருள் இவ்வளவு தூரம் கதறினேனே, நீ நான் சொல்லுவதை கேட்க கூட தயங்குகிறாய், நான் சொல்லுகிறேன் இறங்குன்னு கண்ணன் சொன்னார். சரின்னு அர்ஜுனன் இறங்கினார். அப்புறம் கண்ணன் இறங்கின உடனே தேர் பத்திண்டு எரிஞ்சு போச்சு. இவர் இருக்கவே இத்தனை நாளி ஒன்றும் பண்ண முடியவில்லை, தேரை எரிக்க முடியவில்லை அக்னி பகவானாலே. இப்படி ஒவ்வொரு க்ஷணத்திலும் அர்ஜுனனை காத்து கொடுத்தாரே. ஆனால் தான் தேர் முன்னின்னானை சித்தவபணியால் முடிதுறந்தானை.
கைகேசி சொன்னபடிக்கு ராமனாக முடியை துறந்து காட்டுக்கு போனாரே, அந்த பெருமானை கண்ணனை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஆழ்வார் பாடுகிறார். அது மூலவர் வெங்கட கிருஷ்ணனான கண்ணன் பார்சாதியை சேவித்துக் கொண்டோம். அடுத்து உற்சவர், அவருடைய உற்சவங்கள், அவருடைய வடிவழகு என்னவென்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.